ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா தமிழ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ராகி மாவு வச்சு சப்பாத்தி தான் போட போறோம். இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ வாங்க ராகி சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு நைட்டே நான் கொண்டக்கடலை ஊற வச்சு முளை கட்டி இப்போ வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு வேக வச்சுட்டு இதை ஒரு கிரேவி செஞ்சுட்டு நான் சப்பாத்தி செய்ய போகிறேன், பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை குருமாவுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சோண்டு கிராம்பு ஒரே ஒரு இலை போட்டு தாளித்து 3 பச்சை மிளகா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு உப்பு கல்லையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு வதக்கணும்னா நல்லா தண்ணியாக போயிடும். அதை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை போடையில் காட்டுறேன். எப்போ போடணும் குருமாவுக்கு தேவையான உப்பே போட்டுடலாம். நல்லா வதம் மட்டும் காட்டுறாங்க. தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ எடுக்கணுன்னா என்ன இது தூள் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். பச்சை மிளகா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள். அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கிட்டு பச்சை வடை போடுற வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்துட்டு இதில் போட்டுடலாம். இந்த சப்பாத்திங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ வேக வச்சுருக்க கொண்டக்கடலை ஊற்றி போட்டுக்கலாம். அந்த தண்ணி நம்ம கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சோம்னா அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். வடிகட்டி கீழே ஊற்றாம அந்த தண்ணியோடய சேர்த்தோம்னா சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்து மூடி வச்சிடலாம். கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை கடைசியில் நான் ஊற்றி இறக்குவேன். இறக்கையில் காட்டுறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டது. நல்லாவே கொதிக்குது. கொஞ்சோண்டு தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு சும்மா ஒரு தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டியதில் ஒரு கிளறிட்டு இறக்கிடலாம். இப்போ ராகி மாவு பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு. வாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறோம்ல அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் சப்பாத்தி செஞ்சிடலாம். சூப்பராக நல்லா திருவையில் அரைக்கிறதுனால நல்லா அருமையாக நல்லா இருக்குது. இப்போ வாங்க இதில் சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், அந்த பாத்திரத்தில் நம்ம மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்குவோம். குருமாவில் தேவையான போடுவோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இப்போ இந்த வெந்நீர் வந்து நல்லாவே சூடு பண்ணியிருக்கேன். அதை இப்போ அதில் ஊற்றிக்குவோம். கொதிக்க விடாமல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி கம்பு வச்சு நல்லா கிளறி விட்டு லைட் மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி பனையில நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி நல்லாவே இருக்கும். நம்ம சுகருக்கு தானே இது மெயினாகவே சேர்க்குறாங்க. நம்ம சப்பாத்தியே கோதுமை மாவே சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்ல ஹெல்த்தி தானே நமக்கு. இது இப்போ கையை வைக்க முடியாது, சுடும். அதனால் நம்ம சத்தான பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா வெந்நீர் ஊற்றி வச்சோமா நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பிணைஞ்சிட்டு காட்டுறேன். வெந்நீர் நல்லா கொதிக்க ஊற்றோம்னா நல்லா மாவு ஊறி போய் நல்லா கொசன்னு நல்லா பந்து மாதிரி நிறையா வரும். நல்லா நைஸாகவும் இருக்குது. திருவையில் அரைச்சது தான் நல்லா நைஸாகவும் இருக்குது. தண்ணி இதுக்கு தேவையில்லை, நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குது. 1 கப்பு எடுத்திங்கன்னா நான் மாவு வந்து ராகி மாவு வந்து 3/4 கப்பு இந்த தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து கோதுமை மாவு மாதிரிலாம் தண்ணி அரிசி மாவு மாதிரிலாம் தண்ணி வாங்காது. 1 கப்புக்கு 1 டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அப்படி ஊற்றிங்க தண்ணி, சுடு தண்ணி.
கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நான் எண்ணெயை தடவிட்டேன். அப்போ தான் அது நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா பிணையத்துக்கு நல்லா வரும். அவ்வளோதான். சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு. நம்ம கழுவி நல்லா சுத்தமாக நீட்டாக பனிக்கி அரைக்கிறோமா, அருமையாக இருக்கும் மாவு. சப்பாத்தி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. நானே ஃபஸ்ட்டு வாட்டி தான் போடுறேன், போட்டு பார்ப்போம். இது இப்போ நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, உடனே தேய்ச்சி போட்டுடலாம். மாவு தான் நம்ம ராகி மாவு தான் எடுத்துக்கணும். எடுத்து நம்ம கட்டையில் போட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பெரிய உருண்டையாகவே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மெதுவாக தாங்க தேய்க்கணும். நம்ம கோதுமை மாவு மாதிரிலாம் தேய்க்க முடியாது. இது மெதுவாக நல்லா மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனா நமக்கு இழுத்த வகுப்பு வரும். இது அந்த மாதிரி வராது, லப்பர் மாதிரி. நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கணும். இது இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா மூடி எடுத்துக்கணும். நம்ம 4 பக்கம் உள்ளதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லாவே கல் சூடாகிடுச்சு. இப்போ சப்பாத்தி தேய்ச்சி சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டுட்டு கொஞ்சமாக 4 பக்கமும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். நிறைய வேண்டியதில் 1 ஸ்பூனு 4 பக்கமும் தெளித்து விட்டு சப்பாத்தியை போட்டு இந்த மாதிரி 4 ஓரமும் அமுக்கி விடுங்க. நல்லா பொசுன்னு வரும். நல்லா பொசுன்னு வருதா? அந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். உப்பி எடுத்து பாருங்க. சுன்னு வருது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. ராகி மாவில் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு கோதுமை மாவோடையும் உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கு பாருங்க. தெரியுதா? நல்லாவே பஞ்சு மாதிரி இருக்கு. நல்லா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு பாருங்க. நல்லா கொண்டக்கடலை போட்டு குருமா வச்சுருக்கேன். சூப்பராக எடுத்து இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கிட்டு கூட சாப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ராகி மாவில் சப்பாத்தி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.